ஹாய் எல்லாருமே வெல்கம் பேக் டு த சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்குது மாயா வித் செவன் பிரின்ஸ். என்ன சொல்லன்னு தெரியலடா. அகெயின் கம்பேக் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி வந்துட்டு 2 மெயின் சேனலுமே போயிடுச்சு. பிஎல் சேனல் அண்ட் நார்மல் சேனலுமே. நார்மல் சேனல் போய் ஐ திங்க் ஒரு 2 days ஆகுதுன்னு நினைக்கிறேன். ரீசனே இல்லாமல் தூக்கிட்டாங்க. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. அகெயின் ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த லெவல் சப்போர்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் தேடிட்டுருப்பீங்க. ஸோ அதுக்கு சாரி. ரொம்ப நாள் ஆச்சுல வீடியோ போட்டோம். ஏன் வீடியோ போடலைன்னா போட்டு தூக்கிடுறாங்களா, அதான் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு நம்மளும் ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்படியே ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டான். ஆனால் பழைய ஸ்டோரிஸை என்னால் கண்டினியூ பண்ணவே முடியாது. இனி நான் அந்த ஸ்டோரிஸை கண்டினியூ பண்ணேன்னா கண்டிப்பாக அகெயின் சேனலும் போயிடும், ப்ளஸ் நானும் போயிடுவேன். ஸோ அந்த ஸ்டோரிஸ் மாதிரி என்னால் அகெயின் ஸ்டோரிஸ் கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் என் பெஸ்ட்டை நீ நியூ ஸ்டோரிஸ் அப்கமிங் சீரீஸில் வந்துட்டு தரேன். ஒரு கொஞ்சம் டேஸ்க்கு வந்துட்டு மினி சீரீஸ் பார்க்கலான்டா. ஏன்னா எனக்கு பர்சனல் ஒர்க்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ என் பர்சனல் ஒர்க்கையும் நான் பார்க்கணும். ஸோ புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நார்மல் எஃப்எஃப்பில் வந்துட்டு ஒன் ஷார்ட்ஸ் கொஞ்ச நாளைக்கு போடுறேன். அப்புறம் இடையில மினி சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நிறைய பேச வேணாம், அதிகமாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் பிடிச்சா பாருங்கள், பிடிக்கலண்ணா ப்ளீஸ் ரிப்போர்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கும் கஷ்டம், எனக்கும் கஷ்டம். என்ன சொல்லன்னு தெரிலடா. பிடிக்கலன்னா இக்னோர் பண்ணிவிட்டு போங்க. என்னோடய சேனலை பாருங்கள், என் ஸ்டோரிஸ் கேளுங்கலாம் நான் சொல்லலை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இனிமேல் பழைய மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாேருக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஸோ அகெயின் வர்றதுக்கு ரீசன் நீங்கள் மட்டும்தான். ஸோ அதுக்கு தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே லவ் யூ ஸோ மச். ஓகே, டேரெக்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட டைட்டில் நம்ம ஜிமினோட ஒன் ஷாட் தாண்டா இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்கே ஜிமினோட ஒன் ஷாட். ஸோ எல்லாருக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸ்டோரி லைன் ஓகேவாக தான் இருக்குது. எப்படி வாய்ஸ் ஓவர் தர போகிறேன்னு தெரியல. முன்ன மாதிரி வாய்ஸ் ஓவர்ஸும் கொடுக்கறதில்ல, எனக்கே தெரியுது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய பெஸ்ட்டு நான் தரேன். ஸோ ஸ்டோரியோட டைட்டில் when I meet my ex marriage after breakup. ஸோ இந்த ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஜானரில் தான் இருக்கும். இதில் உங்களோட கேரக்டர் என்னென்னா, நீங்கள் ரொம்ப ஹம்பிள் அண்ட் பாலிட்டிக்கான ஒரு பொண்ணு. நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே ஜிமினோட ப்ரோவில் பார்த்தோன்னா, ஜிமன் ஒரு பிக்கஸ்ட் ஆக்டர் ப்ளஸ் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பீக்கில் இருக்கிற ஒரு பையன். ஸோ அவனோட ஃபீல்டில் அவன் ஹாப்பியாக ரொம்ப என்ஜாயிங்காக வாழ்ந்துட்டுருக்கான். நீங்கள் சொல்ல போனால் உங்கள் லைஃப் ஓகே நல்லா இருக்கீங்க அந்த மாதிரி தான். ஸோ இதுவே போதும். மற்ற கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். ஸ்டோரிக்குள்ளே போகலாம். பேக்ரவுண்டில் நாய்ஸிங் சவுண்ட் கேட்டுச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. இங்கே கொஞ்சம் ரெய்னியாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு லவுடாக பேச ட்ரை பண்ணுறேன். ஓகே, அப்படியும் ஸ்டோரியோட ஓப்பனிங்குள்ளே போனோன்னா, ஸோ ஒரு பெரிய ஹோட்டல். அங்கே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட நின்று பேசிகிட்ருக்கீங்க. உங்கள் ஃபேஸில் ஒரு பைன் வித் ஸ்மைல். ஆனால் நீங்கள் அவ்வளோ சிம்பிளாக நீட்டாக இருக்கீங்க. ரொம்ப மேக்கப்பும் இல்லை, ரொம்ப ரிச்சாக அந்த மாதிரி லுக்கும் இல்லை. ஒரு ஆர்டினரியாக ஒரு பொண்ணு சிம்பிளாக இருந்தாலும் பார்க்க எவ்வளோ ப்ரிட்டியாக இருக்கா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு தான். யாரா? அயான். ஆஃப்டர் 5 yearsக்கு அப்புறம் இப்போ தான் மீட் பண்ணுறோம். நீ இன்னும் சேஞ்சே ஆகலை. ஏண்டி நீ மட்டும் இப்படி இருக்க? சேஞ்ச் ஆனா ஏதாச்சும் மாறப்போதா என்ன? இல்லைல்ல, நான் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கிறது தான் எனக்கும் நல்லதுன்னு தோணுது. எனக்கு இப்படி இருக்க பிடிச்சிருக்கு. யாரா? உனக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன? எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? என் உயன் எப்பயுமே அழகு தான். அதை மட்டும் இல்லை, ரொம்ப மெச்சூர்டாகவும் மாறிட்டா. நிறைய விஷயம் நம்மளை மாற்றும் இல்லையா? அதான் மாற்றிருச்சு போல். அப்புறம் எல்லாரும் எங்க தெரியலடி. எல்லாரும் இந்த ஹாலுக்கு தான் வர சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லோரும் வந்துடுவானுங்க. ஓ அப்படியா? ஓகே, எதுக்கு இந்த ஹால் புக் பண்ணியிருக்கீங்க?
தெரியலடி. எனக்கே இவனுங்க திடீர்னு இன்ஃபர்மேஷன் குடுத்தானுங்க. ரீயூனியன் சொன்னானுங்க. அன்எக்ஸ்பெக்டட். நீயும் இங்க வருவன்றது. அது வந்து சரி எதுவும் நான் கேட்டுக்கல. ஓகேயா? எங்க அவள? ஆ இதோ இங்க தான் இருந்தா. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க திரும்பி பார்க்குறீங்க. பட் ஒரு பெர்சன் மிஸ்ஸிங். நீங்க கொஞ்சம் அப்படியே நர்வஸ்டா ஆயிட்டு காணோம். அச்சோ! எங்க போயிருக்க போறா? யாரையாச்சும் பார்த்து பேசிட்டு இருப்பா. இரு தேடலாம். நிஜமாவா? அவளுக்கு இந்த இடம்லாம் புதுசு. ஹே! புதுசா இருந்தாலும் என்ன? ஆ எங்க போயிட போறா? இங்க தான் இந்த ஹோட்டல்ல தான் இருப்பா. இரு தேடி பார்க்கலாம். நீ அந்த சைட் போ. நான் இந்த சைட் போறேன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் யாராவும் மாறி மாறி ஒரு பொண்ணை தேடிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே கட் பண்ணி ஜிமன் ப்ரோவில் பார்த்தோன்னா அந்த ஹோட்டலோட கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் ஜிமன் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் ஒரு அப்போசிட்டில் நின்றுட்டுருக்கான் ஒரு ஸ்டேஜ் மேலே. ஸோ அவன் அப்போசிட்டில் இன்னொரு பொண்ணும் நின்றுட்டுருக்கா. ஸோ ஜிமனுக்கு அங்கே மேரேஜ் அக்கேஷன்ஸ் நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த மேரேஜ் ஹாலில் ஜிமனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஃபேமிலின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த இடத்துல தான் இருக்காங்க. ரொம்ப என்ஜாயிங்காக. ஸோ ஜிமன் பக்கத்தில் தாயாங் தான் நின்றுட்டுருக்கான். தெய்வமே என்ன கொஞ்சமாவது சிரிடா. எதுக்கு இஞ்சி தின்னு குரங்கு மாதிரி மூஞ்சி வச்சிருக்க? எதுக்கு நான் சிரிக்கணும்? அதுக்கு பதில் சொல்லு. எப்பா சாமி உன்கிட்ட ஒன்றுமே கேட்கல, நீ இப்படியே நில்லு அப்படின்ட்டு தயங் பேசிகிட்டு இருக்கான். சடனாக ஜெமினோட கையை ஒரு குட்டி ஹேண்டு பிடிச்சது ஆட்டுது. ஜெமின் அப்படியே அந்த குட்டி ஹேண்டை பார்த்துட்டு ஒரு க்யூட் ஸ்மைலு. என்னாச்சு? ஆ அது அது நீ சரி இந்தோ இந்த அங்கி சொன்னார் இல்லை சரி அழகா இருப்ப உனக்கு இன்னைக்கு அது மேரேஜ் எனக்கு தெரியும். ஆ சரி அப்போதான் நீ க்யூட்டாக இருப்ப அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு ரொம்ப க்யூட்டாக ஜிமினை பார்த்து பேசிகிட்டு இருக்கா. ஜிமினுக்கும் அந்த குட்டி பொண்ணை பார்த்ததும் அவனே அறியாமல் ஒரு ஸ்மைல் ஃபேஸில் அப்பியர் ஆகுது. ஸோ ஜிமன் அந்த பொண்ணுக்கு ஹேண்ட்ஸை கொஞ்சம் க்யூட்டாக க்ரிப் பண்ணி பிடிக்கிறான். ஆ நான் போகணும், டைம் ஆச்சு. எங்கே போகிறீங்க? உங்கள் மம்மி வர வரைக்கும் இங்கே இருக்கலாமே. அது இருக்கலாம், ஆனால் திட்டுவாளே. அவள் என்னை திட்டுவா, அப்புறம் நான் அழுத்துருவேன். இல்லை இல்லை நான் அழுக மாட்டேன், அவள் தான் அழுவா. அவள் கொஞ்சம் சென்சிட்டிவ், ஆனால் ரொம்ப நல்லவ தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பேபி அவங்க மம்மியை பற்றி பேசிகிட்டு இருக்கு. ஸோ ஜிமன் அந்த குட்டி பேபியை அப்படியே தூக்கி கையோடு அணைச்சிக்கிறான். ஸோ ஜிமன் பக்கத்தில் நிற்கிறேன் அந்த ப்ரைட். ஜிமன் என்ன பண்ணிட்டுருக்க? யாரோட குழந்தை? இன்னும் கொஞ்ச நேரத்தில் மேரேஜ் செரமனி ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் அந்த குழந்தை இறக்கி விடு ஜிமன். ஏய், குழந்தை முன்னாடி என்ன பேசணும்னு தெரியுமா தெரியாதா? அவன் முள்ள வச்சுக்கிட்டே என்ன பேசிகிட்டு இருக்க? அவன் பேரண்ட் வர வரைக்கும் இருக்கட்டும். இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது யாரு குழந்தைன்னு தெரியல, அதை தயாக்கிட்ட கூட அவன் கேரி பண்ணிப்பான். டேய் மச்சான் குட்ரா. ஏய் குட்டி வண்டு வரியா என்கிட்ட சௌக்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க அந்த குட்டி பொண்ணை வான்னு சொல்லி கூப்பிட்றான். பட் அந்த பேபி கேர்ள் ஜெமினை பிடிச்சிட்டு அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அவனோட நெக்குக்குள்ளே ஃபேஸை வச்சு பறி பண்ணிவிட்டு ஒளிஞ்சிக்கிறா. ஸோ ஜெமன் சிரிச்சிட்டேவோம். இன்னும் 10 minutes இருக்குல்ல, செரிமனி ஸ்டார்ட் ஆக அவ இருக்கட்டும். அதுக்கு நீ அவன் பேரண்ட் வந்துடுவாங்க. இல்லைன்னா நானே அவளை சொல்லி இறக்கி விட்றேன். போதுமா? வாயை மூடிட்டு நில்லு. அதெல்லாம் ஜெமன் ஃபோட்டோஸ்லாம் சொன்னா கேளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் பெருசாக எதுவும் பண்ணாமல் அந்த குட்டி குழந்தைய பற்றி லைட்டாக முறைச்சிட்டேவோம் அப்படியே நின்றுட்டுருக்குறா. ஸோ வரவங்க போகிறவங்க எல்லாமே கங்க்ராச் பண்ணிவிட்டு லைக் எல்லோரும் அந்த ஸ்டேஜை தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு அந்த வெட்டிங் ஹால்குள்ளே தான் என்ட்ரி ஆகுறீங்க. ஒரு பர்சனை தேடிட்டே இருந்திருப்பீங்க இல்லையா? ஸோ நீங்கள் சுற்றி சுற்றி பார்க்குறீங்க.
இந்த கூட்டத்துக்குள்ள தான் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் நெறைய பேர் போயிட்டுருக்காங்க. அப்போ அவ இங்க தான் இருப்பா. டென்ஷன் ஆகாத உயன். தேடு. எங்கேயும் போயிருக்க மாட்டா. அப்படியே சொல்லிட்டு நீங்க ஒவ்வொருத்தரா தள்ளிட்டு தேடிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த கிரவுண்ட்ல இருக்கிற எல்லாரும் உங்கள தான் பார்த்துட்டு இருக்காங்க. பிகாஸ் அந்த இடத்துக்கும் சம்மந்தம் இல்லாம நீங்க தான் பதட்டமா யாரையோ தேடிட்டு இருக்கீங்க. அது அந்த கிரவுண்ட்ல இருக்கிற ஒரு சிலர் உங்கள ரெகக்னைஸ் பண்ணிர்றாங்க. டேய்! இது உயன் தானே? ஹே! இது உயன் தானே? ஆளே மாறி போயிருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ரௌட்ல இருக்கிற பெர்சன்ஸ் எல்லாமே உங்கள பார்த்து தான் பேசிட்டு இருக்காங்க. பட் எதையுமே நீங்க காதுலே வாங்கிக்கல. ஸோ நீங்க அந்த பெர்சன தேடுற வேலையில மட்டும் தான் ரொம்ப மும்முரமா இருக்கீங்க. ஸோ நீங்க எப்படி லுக்ல இருக்கீங்கன்னா, இப்ப நான் தம்ப்லைன்ல குடுத்துருக்க மாரி தான் ஒரு சிம்பிள் லுக்ல தான் இருக்கீங்க. ஸோ அந்த பெர்சன் வேற யாரும் இல்ல. உங்களோட பேபி தான். ஸோ ட்ரெஸ் ஒயிட் எங்க இருக்கா? அம்மோ! ஏன் இப்படி பண்ற? அப்படி சொல்லிட்டேவும் நீங்க அந்த பேபியோட ட்ரெஸ் கோட் லைக் அவள தேடிட்டு தான் இருக்கீங்க. ஸோ அவ என்னன்னா ஜிமின் கிட்ட இருக்கிறா. நீங்க எதையுமே யோசிக்கல. ஸோ அப்படியே வந்துட்டு தேடிட்டு அந்த ஸ்டேஜ் தான் பார்க்குறீங்க. உங்க பேபியோட ட்ரெஸ்ஸு அப்படியே நீங்க கியூட்டா ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு குடுகுடுன்னு ஓடிட்டு சாரி சோனா அப்படின்றீங்க. அந்த பேபி கேர்ள் அப்படியே ஜிமினோட ஃபேஸில் ஐ மீன் நெக்ல இருந்து அவ ஃபேஸை எடுத்துட்டு அம்மா கண்டுபிடிச்சிட்டியா? நீ வேகமா கண்டுபிடிக்கல, லேட்டாக கண்டுபிடிச்சிட்ட. பரவாயில்ல அம்மு, சொன்னவ கண்டுபிடிச்சிட்டா அப்படி சொல்லிட்டு குட்டி பாப்பா உங்க மேல ஜம்ப் ஆகுறா. நீங்க அப்படியே ஒரு கட்டி அணைச்சிட்டு "ம், ம், எங்க போன? உன்னை என்கிட்டயே தானே இருக்க சொன்னேன். எப்போ பார்த்தாலும் வாழைத்தனம். சொல்லு. சாரி சார், சரி மேம் அப்படின்னு நீங்கள் அவங்க யாரையுமே பார்க்காம ஜஸ்ட் சாரி கேட்டு போ பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு வர பார்க்குறீங்க. ஸோ அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு உங்களை தேடிட்டு தான் அங்கே வந்திருப்பா. அவளுக்கு என்ன சொல்லனே தெரியல. நீங்கள் அவளை பார்த்து லைட்டாக சிரிச்சிட்டு சாரிடி நினச்சேன். நாங்கள் வரும்போதே இவன் இங்கே போகணும் இங்கே போகணுன்னு சொல்லிட்டே இருந்தா. ஐயோ பாவம், அந்த க்ரூமை போட்டு என்ன டார்ச்சர் பண்ணாரோ. என்ன பண்ண அவரை? ஆ நான் எதுவும் பண்ணலை, நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு அவள் க்யூட்டாக சொல்லிகிட்ருக்கா. நீங்கள் எதையுமே கண்டுக்கலன்றதை உங்கள் ஃப்ரெண்டு நோட் பண்ணிவிட்டு சரிடி வா இங்கே இருக்க வேணாம் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக அப்படியே திரும்ப பார்க்குறீங்க. ஆனால் உங்கள் ஃப்ரெண்டு உங்களை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே என்னடி திரும்பி பார்த்துட்ருக்க? இல்லை யார் அதுன்னு தெரில, பாப்பாவை திட்டாமல் தூக்கி வச்சுருந்தாங்க, தேங்க்யூ கூட சொல்லலை. ஹே அதில் என்ன இருக்குது, குழந்தனா யாருக்கா இருந்தாலும் பிடிக்கும். சரி சரி இவனுங்க வர மாதிரி தெரியல, நம்ம வீட்டுக்கு போகலாமா என்ன? அதுதான் நானே யோசிச்சுட்டு இருந்தேன். இதுக்கு மேலெலாம் இவ்வளோ வச்சுட்டு இருக்க முடியாதுடி அப்படின்னு நீங்கள் பாப்பாவை வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் கிட்ட தான் இன்னும் அந்த வெட்டிங் ஹால்குள்ளே நீ பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே உங்கள் கூட படித்த பர்சன்ஸ் எல்லாமே உங்களை சரௌண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் இப்போ தான் எல்லாத்தையுமே நோட் பண்ணுறீங்க. உங்களுக்கு என்ன பேசணுன்னே தெரியல. அவங்க எல்லாரும் உங்களை தான் பார்த்துட்ருக்காங்க. ஹே ஒயன், இட்ஸ் யூ. ஹே ஒயன், வாட்ஸ்அப் ஆஃப்டர் 5 years பார்த்தா ஒரு பேபியோட நிற்கிற. என்னது உன் குழந்தையா அப்படின்ட்டு கேட்குறாங்க. நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு கொஞ்சம் நர்வஸ் ஆகுறீங்க. அது அது ஆமாம் என் பொண்ணு தான். என்ன ஜிமினோட கல்யாணத்துக்கு வந்தியா அப்படின்ட்டு ஒரு பொண்ணு உங்களை பார்த்து கேட்குறா. நீங்கள் அப்படியே வந்துட்டு ஸ்டாப் ஆகிடுறீங்க. ஜிமின் அப்படின்னு அந்த பேரை கேட்டதுமேவும் உங்களுக்குள்ளே அப்படியே பல பல தாட் ஓடிட்டுருக்கு. ஜிமின் கல்யாணம் கல்யாணமா? அதுவும் இன்னைக்கு இந்த பிளேஸ்? அப்போது அங்கே நிற்கிறது ஜிமினா அப்படின்ட்டு அப்படியே உங்கள் மைண்ட் பல விதமாக யோசிச்சுட்ருக்கு. உங்கள் ஃப்ரெண்டு அப்படியே உங்களை ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன எல்லாம் வெட்டிங் தானே வந்தீங்க, வெட்டிங்கை பார்த்தோமா கிளம்பணுமா இருங்க, எதுக்கு இவ்வளோ பார்த்து இவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டுட்ருக்கீங்க? அது ஒன்றும் இல்லடி, நீ இங்கே தான் படித்த, எங்கள் கூட தான் காலேஜ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண. என்னதான் இருந்தாலும்
ஓயன்னு சொல்லாமல் கொள்ளாமல் கொரியாவை விட்டே ஓடினவ தானே. அதான் என்ன ஏதுன்னு கேட்க வேணாமா? திடீர்னு 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்புறம் வந்து இப்படி நிற்கிறா, அதுவும் குழந்தையோட. ம் என்னன்னு கேட்குறது தப்பா என்ன? சொல்லுடி அப்படின்ட்டு யாரோ பற்றி கேட்குறாங்க. யாரா? பாரு மைக், சும்மா அன்வான்டான விஷயத்தில் மூக்க நுழைக்காத. இது உனக்கு ஒரு அன்வான்டான திங்க்குன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு வர? அவளுக்கு குழந்த இருக்கு, குழந்த இல்லை, உனக்கு என்னடா? மூடிட்டு கிளம்பு அப்படின்னு நீங்கள் யாராவது ஆர்கியூ பண்ணிட்டுருக்கா? நீங்கள் யாரா ஹேண்டாக பிடிச்சிட்டு யாரா இங்கே இருக்க வேணாம், சொன்னா கூட்டிகிட்டு கிளம்பணும். சரிடி போகலாம். சாரி வயன், எதை பற்றியும் பேச நான் விரும்பலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ யாராவோ புரிஞ்சுக்கிறா, நீங்களும் யாராவோ அந்த ப்ளேஸை விட்டு அப்படியே போகிறீங்க. ஆனால் உங்கள் கண்ணு ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை அவனை பாரு வயன், அவன் எப்படி இருக்கான்னு பாரு, இன்னைக்கு அவனுக்கு கல்யாணம் அப்படின்னு நீங்கள் கண்ணில் டியர்ஸோட உங்கள் பாப்பாவை ஹக் பண்ணிட்டு பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் ஜிம்மன் அப்படியே பார்க்குறீங்க. ஜிம்மன் அப்படியே அந்த பொண்ணை ஃபேஸ் பண்ண மாதிரி பார்க்குறான். இப்போ தான் நீங்கள் அந்த பொண்ணு யாருன்றதையும் பார்க்குறீங்க. உங்கள் கூட படித்த பொண்ணு தான் சொகி. ஸோ வந்துட்டு அந்த சொகி பொண்ணு தான் ஜிம்மினை பார்த்து சிரிச்சிட்ருக்கா. ஜிம்மினோட ஃபேஸில் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. ஸோ நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்ருக்கீங்க. ஃபாதர், மீன்ஸ் ஓகே அகேனி பாக் ஜிம்மினை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? சம்மதம் ஃபாதர். பாக் ஜிம்மின் அகேனி மீன்ஸ் ஓகே திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்ட்டு ஜிமினை பார்த்து கேட்குறாங்க. ஜிமன் எஸ் ஐ டூ அப்படின்றான். நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டேவோ அவனை கண்ணீரோடு பார்க்குறீங்க. உங்கள் மனசு சொல்கிற ஒரே வார்த்தை, என்னோட அழகான சந்தோஷம், என்னோட அழகான கோபம், என்னோட அழகான வலி, என்னோட ஒட்டுமொத்த மெமரி என் கண்ணு முன்னாடி ரொம்ப ரொம்ப அழகா ரொம்ப டாப்பான ஒரு இடத்துல இருக்கு. அதை என்னால் ரசிக்க மட்டும்தான் முடியும்னு எனக்கு தெரியும். ஆனால் அதை பார்த்து ரசிக்கிறதுல கிடைக்கிற சுகம் ரொம்ப நல்லா இருக்கும்ல, அதை நான் அனுபவிச்சிட்ருக்கேன், இனிமேல் அனுபவிப்பேன். ஏன்னா அதுக்கு தகுதி நான் கிடையாது. நீ எப்பவுமே சிரிக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், அது மட்டும்தான் எனக்கு முக்கியம் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஒரு ஸ்மைலோட பாப்பாவை தூக்கிட்டு அப்படி நடக்கிறீங்க. ஓகே எல்லாம் முடிஞ்சிருச்சு, ரிங்கை சேஞ்ச் பண்ணிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதரும் சொல்கிறாரு. ஸோ சோகியும் ஜிமனும் அந்த ரிங்கை எடுத்து அப்படியே போயிட்டுருக்காங்க. நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்த விட்டு மறைஞ்சு பாப்பா கூட போயிடுறீங்க. ஆஃப்டர் தட் நீங்கள் உங்களோட வீட்டில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. உங்ககிட்ட யாராவும் உட்காந்துட்ருக்கா? யாரா? என்ன நடந்துட்டுருக்கு? கம்பல் பண்ணி நீ கூப்பிட்டுன்னு தான் நாங்கள் வந்தேன். பார்த்தா அது ரீயூனியன் மாதிரி தெரியல. கீழே என்னன்னா சிவனுக்கு மேரேஜ். அப்போ நீயும் அவங்க கூட சேர்ந்து ஏதாவது ப்ளே பண்ணுறியா என்ன? ஓயன் ஸ்டாப் இட். அவனுக்கு மேரேஜ்ன்றதெல்லாம் எனக்கு தெரியும்டி, ஆனால் இப்படி நடக்கும் நான் யோசிக்கல. இது நிஜமாவே ரீயூனியன் பார்ட்டி தான். நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவ, எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் மீட் பண்ணுவேன்னு தான் நினச்சி அப்படி கூட்டிகிட்டு போனேன். சாரிடி அப்படின்ட்டு உங்ககிட்ட யாரா பேசிகிட்டு இருக்கா? நீங்கள் யாரோ பார்த்து முறைச்சிட்ருக்கீங்க. ஸோ குட்டிமா அப்படியே ஸ்டார்ஸ்லேருந்து கீழே இறங்கி வராங்க. நீங்கள் அப்படியே குட்டிமா வராங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக அவளை பார்த்துட்ருக்கீங்க. ஐயன் ஐயன் சாரி ஐயன், நீ இன்னும் பேசவே இல்லை என்கிட்ட. நான் தான் சாரி சொன்னேன்ல ஒய்யன், ஏன் ஒய்யன் இப்படி இருக்க அப்படின்ட்டு சிம்சோனா தான் உங்களை பார்த்து கேட்டுட்ருக்கா. நீங்கள் சோனாவை பிடிச்சிட்டு எப்பயுமே நீ உன்னோட ப்ராமிஸை ப்ரோக் பண்ணிகிட்டே இருக்க சோனா. எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தானே. நீ எங்கேயாவது போயிட்டேன்னா நான் என்ன பண்ணுறது? மை ஹோல் ஹாப்பினஸ் ஒன்லி ஃபார் யூ. எனக்கு எப்படி சொல்ல தெரியலடா தங்கம். உனக்கு காணனதும் என் உயிரே என்கிட்ட இல்லை தெரியுமா மார்னிங். நீ எங்கேயாச்சும் போ, உன்னை சொல்லலை நான் ஒன்றும் இல்லை.
நான் உன்னை என்றைக்குமே ஸ்டாப் பண்ண மாட்டேன். ஆனால் நீ எங்கே போகிற என்ன பண்ணுறதுன்னு மட்டும் சொல்லிட்டு போயேன். எனக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும்ல. ஆ இந்த சிட்டி உனக்கு தெரியாத சிட்டி, புரியுதுல்ல? ஆ எனக்கு புரியுது. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஐ நோ. ஆனால் அம்மா, இது ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம கனடா போவேணாம், நம்ம இங்கேயே இருக்கலாம்மா ப்ளீஸ். எனக்கு இங்கே தான் பிடிச்சிருக்கு. ஆண்டி, யாரா ஆண்டி சொல்லு நீ, நானும் உன் கூட இருக்க அப்படியே சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் என்ன பேசுன்னு தெரியாமல் யாராவை பார்க்குறீங்க? யாரா? சிம்சோனாவை தூக்கிட்டு. ம் சிம்சோனாவுக்கு இங்கே இருக்கணுமா? ஆ யா 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 இருக்கலாம். ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன? நீ எங்கே போனாலும் ஆன்ட்டிக்கிட்டேயோ அம்மாக்கிட்டேயோ சொல்லிட்டு போகணும், ஓகேயா? அந்த டீலுக்கு ஓகேண்ணா? எனக்கு ப்ராப்ளம் இல்லைப்பா. டபுள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சிம்சானா யாராவ ஹக் பண்ணிக்கிறா. நீங்கள் யாராவ பார்த்துட்டு இது நடக்காது. யாரா? நாங்கள் நாளைக்கு கிளம்புறோம். டிக்கெட் மட்டும் புக் பண்ண. ஒயன், இன்னைக்கு தாண்டி வந்திருக்க. வந்தது போகணும்னு சொல்லாத ஒயன். 5 வருஷம்டி. என்னடி 5 வருஷம்? 5 வருஷமாக இருந்தாலும் எத்தனை வருஷமாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. யாரா, புரிஞ்சுக்கோ. நானும் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. சொல்லப்போனால் எனக்கும் யாரும் இல்லை, சோனாவுக்கும் யாரும் இல்லை. இல்லை, என் பொண்ணுக்கு நான் இருக்கேன். எனக்கும் இந்த இடத்துக்கும் சம்மந்தம் இல்லை. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் உன்னை பார்க்க தான் வந்தோம், பார்த்துட்டோம். இதுக்கு மேலே நாங்கள் இங்கே இருக்கிறது சரி வராது. லைஃப்பில் நான் யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சனோ அவனை நான் இன்னைக்கு பார்த்தேன். அவன்கிட்ட என் குழந்தை, என்னால் அதுக்கு ஏற்றுக்க முடியல. இல்லை, நானும் சிம்சோனாவும் கிளம்பணும்டி, புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு நீங்கள் யாராவ பார்த்து பேசிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு அந்த உங்கள் வீட்டு டோரை யாரோ ரிங் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியே வந்துட்டு யாராவ பார்க்குறீங்க. இரு, யாருன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராதான் டோரை ஓப்பன் பண்ணுறா. அங்கே நிற்கிறது தயம். யாரா லைட்டாக சிரிச்சிட்டு தயங்க ஹக் பண்ணிவிட்டு, வர்றதுக்கு இவ்வளோ நேரமா? என்ன பண்ணுறது, ஓ நீங்கள் வருவான்னு நீயும் சொல்லலை. சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் ஸ்நாக்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படியே வந்துட்டு உள்ளே தான் நடந்து வந்துட்டுருக்கான். நீங்கள் தயங்க பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு ஒன்றும் பேசாமல் இருக்கீங்க. என்கிட்ட நீ பேசாமல் இருக்கிறதுல ஒன்றுமே ஆக போகிறதில்ல. என்கிட்ட கூட நீங்கள் 2 பேரும் மறைச்சிருக்கீங்க. ஏண்டி எதிர்பார்க்கலடி உங்ககிட்ட இருந்து? தயாங் சொன்னால் புரிஞ்சுக்கோ. அவள் ப்ராமிஸ் வாங்கிட்டா, உனக்கு கூட தெரியக்கூடாதுன்னு. அப்போது இவ்வளோ வருஷமாக நீங்கள் 2 பேரும் கான்டாக்டில் தான் இருந்திருக்கீங்க. அது வந்து கிட்டத்தட்டலாம் சொல்லாத யாரா. 2 பேரும் கான்டாக்டில் தான் இருந்திருக்கீங்க. எவ்வளோ டைம் கேட்டிருப்பேன், பேசுறியா அவகிட்ட, அவள் எங்கே இருக்கான்னு உனக்கு தெரியுமான்னு எவ்வளோ டைம் இப்படி கேட்டிருப்பேன். கேட்டேன், எனக்கு கூட சொல்லலான்னு தான் தோணுச்சு. ஆனால் எனக்கு ஒயன் யோசிக்கும்போது அவள் பண்ணது கரெக்டுன்னு தான் தோணுச்சு. அதனால தான் அமைதியாக இருந்தேன். ரப்பிஷாக பேசாதவ பாரு ஒய்யனோட நிலைமை என்னன்னு. அவள் எப்படி இருக்க வேண்டிய பொண்ணு, இதோ பாரு குழந்தையோட நின்றுட்டுருக்கா. சரி, எதுவுமே நான் சொல்லலை. குழந்தை வந்திருக்கு, குழந்தையோட அப்பம் கேட்டா என்ன பதில் இவ சொல்லுவா அப்படின்ட்டு தயாங் ஒயனை பார்த்து கேட்குறான். நீங்கள் தயாங், பாப்பா இருக்கா, பார்த்து பேசு. சாரி ஒயன், உய் அப்படின்ட்டு தயாங் சிம்சானா பார்த்து கூப்பிட்றான். சிம்சானாவும், கரடி அங்கிள் நீங்கள் எப்படி இங்கே? நானும் உங்கள் மம்மியும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை,
உங்கள் யார் ஆண்டி இருக்கால்ல, அவளை மேரேஜ் பண்ணிக்க போகிற பையன் நான் தான். ஆ, அப்படியா? இன்னைக்கு ஐயோ அவர் பேர் மறந்துருச்சு. ஜெமின் அங்கிள், அவருக்கு கல்யாணம் ஆச்சு, அது மாதிரியா? ஆமாம். ஹாய், சூப்பர். ஆன்ட்டிக்கும் அங்கிளுக்கும் கல்யாணம். சின்சானாவும் ஏன்னு பார்ப்போம். அம்மா, நம்ம அங்கிள் ஆண்டி கல்யாணத்தை பார்த்துட்டு ஊருக்கு போகலாமா? ப்ளீஸ் ப்ளீஸ் அம்மா. நம்ம ஆண்டிக்கு கல்யாணம் சொல்லித்தானே வந்தோம். அப்போ நம்ம கல்யாணம் பார்த்துட்டு போகலாம். நீ கோவப்படாத. நம்ம நாளைக்கு ஊருக்கு போவேனா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சின்சானா க்யூட்டாக ஒயனை பார்த்து கேட்குறா. ஒயனுக்கு என்ன பதில் சொல்லனே தெரியல. ஓகே, ஆண்டி அங்கிளோட மேரேஜை பார்க்கணும்ல. ஆமாம்ல. அம்மாவுக்கு கொஞ்சம் கோவம் வந்துடுச்சு, அதான் சொன்னேன். ஊருக்கெல்லாம் போகல, ஓகேயா? நிஜமாவா? ப்ராமிஸ்? ப்ராமிஸ் அப்படின்னு நீங்கள் சிம்சானா பார்த்து சொல்கிறீங்க. ஸோ சிம்சானா உங்களை ஹக் பண்ணிக்கிறா. இப்போ என்னோட குட்டி டக்குக்கு பசிக்குதா? ம் 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 அப்படின்ட்டு அவள் ஹெட்டை நோட் பண்ணுறா. ஸோ நீங்கள் தயாங் வாங்கிட்டு வந்த ஃபுட்டு, சம் ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் அது எல்லாத்தையும் எடுத்து பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க. தயாங் எதுவுமே சொல்லாமல் அப்படியே உங்களையும் பாப்பாவையும் தான் பார்த்துட்ருக்கான். தயாங்க்கு உள்ளுக்குள்ளே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் இப்படி இருக்க வேண்டிய பொண்ணே இல்லை. காலேஜ்லேயே டாப்பரு, ரொம்ப நல்ல பொண்ணு. நீங்கள் இப்போ இருக்க வேண்டிய பொசிஷன் எப்படின்னா, நீங்கள் ஒரு சிஓ ரேஞ்சுக்கு இருந்திருக்கணும். பட் உங்கள் லைஃப்பை இந்த ஒரு குழந்தைக்காக எவ்வளையோ மாற்றிட்டுருக்கீங்கன்றத அவன் கண் கூட உங்களையும் சிம்சானாவே வச்சு பார்த்துட்ருக்கான். யாரா தயாங்காயை பிடிச்சிட்டு இதுதான் ஃபேட்டுன்னு சொல்லுவாங்கல்ல. மயிறு அமைதியாக இருந்துரு, செம்மகானில் அறிய. ஜிமின் ஏதாவது கேட்டானா என்ன? அவன் இப்படி கேட்காம இருப்பான். லூசு மாதிரி பேசிகிட்ருக்கா. ஃபோனு மேலே ஃபோனு, மெசேஜ் மேலே மெசேஜ் பண்ணிகிட்ருக்காண்டி பாரு அப்படியே சொல்லிட்டு தயாங் காட்டிகிட்ருக்கான். ஸோ ஜிமின் அவ்வளோ மெசேஜ் விடாமல் பண்ணிகிட்ருக்கான். ஃபோனும் தான், ஆனால் என்ன தயாங் எல்லாத்தையும் சைலண்ட்டில் போட்டிருக்கான். ஸோ அப்படியே கட் பண்ணி ஜிமினோட ப்ரோவில் பார்த்தோன்னா, நீ என்னடி பண்ணிகிட்ருக்க? பால்கே விட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி போனவ தானடி. எதுவுமே சொல்லாமல் ஒரு ஒரு காரணம் இல்லாமல் என்னை விட்டு, என்னை தவிக விட்டு, என்னை வைத்தியகார மயிறு மாதிரி ஆக வச்சு என்னை கிரகணை ஆக்கிட்டு போனேன். என்னன்னா என் கல்யாணத்தில் வந்து நிற்கிற ஒன்றுமே புரியலடி. என்னதான் மனசு உள்ள இருக்கு, உயிரை எடுக்கிற. அந்த குழந்தை யாரோடது? இல்லை, அது என் குழந்தை. எனக்கு நல்லாவே தெரியுது. அது என் குழந்தை. குழந்தைய என்கிட்ட இருந்து மறைச்சிருக்க. ஏண்டி, ஏன் இவ்வளோ நாள் வராதவ இன்னைக்கு ஏண்டி என் கண்ணு முன்னாடி வந்து நிற்கணும்? டே தயாங், ஃபோனை எடுத்துரு, கடுப்பில் இருக்கான் அப்படியே சொல்லிட்டு ஜிமன் பல்ல கடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு கண்ணை மூடுறான். அப்படியே அவனோட ஆஃபீஸ் ரூமில் தான் இருக்கிறான். ஸோ அப்படியே வந்துட்டு அவன் ரொம்ப அப்செட்டான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கான், பார்த்தாலே தெரியுது. ஸோ அப்படியே அவன் ரொம்ப பேனிக்டாகவேவும். சிம்சானா காலையில் ஜிமினை எப்படி மீட் பண்ணா அப்படின்றத யோசிக்கிறான். ஸோ சிம்சானா ரொம்ப க்யூட்டாக அந்த வெட்டிங் ஹாலுக்குள்ளே நுழைச்சிருப்பா. அங்கே நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அவளுக்கு கொஞ்சம் பயமாயிட்டோம். ஸோ வந்துட்டு குடுன்னு அந்த வெட்டிங் ஹாலுக்குள்ளே ஓடி வந்திருப்பா. ஸோ அங்கிட்டு தனியாக ரூம் இருக்கும் இல்லையா? ஸோ க்ரோம்கான ரூம்குள்ளே தான் குடுன்னு ஓடி வந்துட்டு டப்புன்னு இடிச்சிருப்பா. அங்கே நின்று பேசிகிட்டு இருந்தது ஜிமின் தான். வலிக்குது. அச்சோ, பார்த்து நிற்க மாட்டிங்களா? பாருங்க, சோனா கீழே விழுந்துட்டா, வலிக்குது. அப்படியே சொல்லிட்டு அவள் ஹெட்டை லைட்டாக ரப் பண்ணி கொடுத்துட்டு ஏஞ்சி ஜிமினை பார்க்குறா. க்யூட்டாக பிளிங்க் பண்ணிவிட்டு ஜிமின் அப்படியே சிம்சானாவை பார்த்துட்டு, சாரி ஏஞ்சல், லிட்ரலி சாரி. உனக்கு அடிப்பல்லையே. இன்னொன்று எனக்கு அடிலாம் படலை. நீ ரொம்ப நல்ல பையன்தான், எனக்கு ஒன்றை பிடிச்சிருக்கு. வரா, ஏய் என்ன வளர்ந்து 3 இலை கூட விடலை, இவ்வளோலாம் பேசுகிற?
ஹே மிஸ்டர், என்ன உனக்கு? ஆ நீ ரொம்ப அழகா இருக்குன்னு ஆட்டிடியூட் பண்ணாத. நானும் அழகு தான். பாரு, நான் ரொம்ப க்யூட்டாக இருக்கேன்ல. நான் மிஸ் சோனா அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்கிறா. ம் ரொம்ப அழகாக இருக்கீங்க மிஸ் சோனா. என்ன பண்ணிட்டுருக்கீங்க இங்கே? அது ஹைட் அண்ட் சீக். நான் என் மம்மிக்கு தெரியாம ஓடி வந்துட்டேன். அவ என்ன தேடி கண்டுபிடிப்பா. அதான் அழிஞ்சுக்கலான்னு வந்தேன். இங்க நிறைய அங்கிள் ஆண்டிலாம் ரொம்ப ரொம்ப பெருசு பெருசா இல்லை, அவங்க பார்க்க பயமா இருந்தாங்க. அதான் ஓடி வந்துட்டேன். பார்த்தா நான் இங்கே வந்துட்டேன். எனக்கு தெரியல எங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு. சாரி. சொன்னா அம்மா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்ட பேசிட்டு இருந்திருப்பா. தயாங் அப்பதான் உள்ள வந்திருப்பான். டேய் மம்மி, எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் ஸ்டேஜுக்கு போகணுண்டா. நீ ஓகே தானே? ரெடி ஆகிட்டியாண்ணே அப்படி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். சிமன் சோனாவை தூக்கி அவள் லேப்பில் உட்கார வச்சுட்டு விளையாண்டுட்டு இருந்திருப்பான். ஸோ ரெண்டும் அட் எ டைமில் தயங்க பார்க்குது. சேம் ஃபேஸ் கட்டு, ரெண்டும் ஒரே மாதிரி பிளிங்க் பண்ணுதுங்க க்யூட்டாக. தயாங்கு ஜிமினை பார்க்குறான், சோனாவை பார்க்குறான். டேய் மச்சான், என்னடா ஒன்றை மாதிரியே இருக்குது இந்த புள்ள. நான் மச்சான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதாவது கசாமுசாவா? பாடுறா, 5 வயசில் ஒரு குழந்த. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு 5 வயசு தான் ஆகும். ஏய் அரவண்டு, உன் பேர் என்ன? ஆ என் பேர் சோனா கரடிப்பா இல்லை அப்படின்னு அவன் சொல்கிறா. டேய், இவடு கூட எங்கள் பேரை சொல்லி வச்சிருக்கியா என்ன? ஏய், என்னை பார்த்தா எப்படி உனக்கு கரடி மாதிரி தெரியுது? அது ஜிம்மன் சொன்னா அப்படியே சொல்லிட்டு சொன்னா சொல்கிறா. ஸோ தாயாங்க சிரிச்சுட்டேவோம். யாரு குழந்தடா? பார்த்தா உன்ன மாதிரியே இருக்கு. டேய், லூஸ் மாதிரி பேசுகிறத நிறுத்திட்டு என்ன சொல்ல வந்த? ஒன்றும் இல்லை மச்சான், உன்னை கூப்பிட்டு வர சொன்னானுங்க. 10 மினிட்ஸுக்கு அப்புறம் ஸ்டேஜுக்கு வருவேன். எல்லாமே ஃபர்தராக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. லேட் பண்ணிடாத. ஓகே, இது சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ வேகமாக வந்தியா? ஆமாம் மச்சான், இன்னைக்கு உன் கல்யாணம். என்ன, உனக்கு கல்யாணமா சிம்மன் அப்படின்ட்டு சொன்ன கேட்குறா க்யூட்டா. ஸோ சிம்மன் சிரிச்சுட்டேவோம். ஆமாம், அப்படி தான் அவன் சொல்கிறான். ஆனால் நீ கல்யாணம் பண்ணிக்காத. எதுக்கு? அது எனக்கு எனக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கோ. ஆனால் அந்த ஆண்டி வேணாம். அந்த ஆண்டி முறைச்சா என்னை பார்த்து. எனக்கு பிடிக்கல. அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்ட ஆண்டி தானே நீ சொல்கிற அப்படின்ட்டு சொன்ன கேட்குறா. சிம்மன் எஸ் அப்படின்னு மண்டையாடுறான். அவங்க தான் என்னை பார்த்து முறைச்சாங்களா, அதான் பார்த்து பயந்து ஓடி வந்துட்டேன். நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவா? என்ன பேபி டால், இன்னும் கேட்டாலும் நான் பண்ணுறேன். தேங்க்யூ. நீ என் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறியா? நான் என் அம்மா தான் இருக்கோம். நீ என் அம்மா கல்யாணம் பண்ணிட்டேன்னா நீ என் கூட இருப்பல்ல, சொன்னா கூட விளையாடுவல்ல. உங்கள் கூட விளையாடுறதுக்கு நான் உங்கள் மம்மி கல்யாணம் பண்ணிக்கணுமா? அப்போ உங்கள் டேடி வந்தான்னு வச்சுக்கோ, என் மூஞ்சில் பஞ்ச் பண்ணிடுவார். டேடியா? டேடி சோனாக்கு கிடையாது. சோனாக்கு மம்மி மட்டும்தான். சோனாவும் மம்மியும் அப்படி சொல்கிறா. ஸோ ஜிமின் உங்கள் மம்மிக்கும் உங்கள் டேடிக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சின்னு நினச்சிட்ருக்கான். ஸோ ஓ அப்படியா, ஓகே. ஆனால் சாரி சோனா, நீ ரொம்ப லேட்டாக வந்துட்டியே. பாரு, அந்த ஆண்டி கோச்சுப்பாங்கல்ல. ஸோ நான் அந்த ஆண்டியை மேரேஜ் பண்ணிக்கிறேன். ஆனால் ஒன்று, உனக்கு நான் ப்ராமிஸ் பண்ணித்தரேன். என்ன ப்ராமிஸ்? நீ இங்கே இருக்கிற வரைக்கும் அங்கிளை எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம். என் கூட எப்போ வேணாலும் ப்ளே பண்ணலாம், ஓகேவா? திஸ் இஸ் மை கார்டு அப்படி சொல்லிட்டு சோனாவோட குட்டி பேக்குள்ளே அவனோட கார்டை வச்சு விட்றான். ரியலி? சோனா கூப்பிட்டா ஜிமன் ஃபோனை எடுப்பாரா? ப்ராமிஸ். என்ன ஒர்க்காக இருந்தாலும் ஜிமன் ஃபோனை எடுப்பேன். ஓகே, அப்போ நீ அந்த ஆண்டி கல்யாணம் பண்ணிக்கோ. கரடி அங்கிள் அப்படின்ட்டு அங்கே பார்க்குறா. சொல்லுங்கள் மேடம்.
நான் ஓகே சொல்றேன். அந்த ஆன்ட்டி கல்யாணம் பண்ணிக்கட்டும் ஜிமின் அப்படின்னு சொல்றா. ஸோ ஜிமின் க்யூட்டா சிரிச்சுட்டு சோனாவோட ஃபர்கெட்ல லவ் யூ பேபி கேர்ள், லவ் யூ டூ அப்படியே சொல்லிட்டு பேசிட்டு இருந்திருப்பான். ஸோ ஜிம்மன் இது எல்லாத்தையும் நினச்சிட்டு அப்படியே கண்ணீரோட என்ன பேசுன்னு தெரியாம மனசுக்குள்ள போட்டு குமுறிட்டு இருக்கிறான். அப்படியே உங்கள் ப்ரோவில் பார்த்தோன்னா நீங்கள் சோனாவை தூங்க வச்சுட்டு அப்படியே வந்துட்டு வெளியில் வந்து உட்காடுறீங்க. தயாங்கும் யாராவது தான் நின்றுட்டுருக்காங்க. எதுக்கு நின்றுட்டுருக்கீங்க? உட்காருங்க. தயாங், சாரி தயாங், இதை உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னா இல்லை. எப்படினாலும் நான் உங்ககிட்ட சொன்னேன்னா கண்டிப்பாக நீ அவன்கிட்ட சொல்லுவ. அவனோட கரியர், அவனோட லைஃப் என்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு உடஞ்சி போகிறத பார்க்க நான் தயாராக இல்லை. அதனால தான் நானே என் பொண்ணும். ஓயன் ஸ்டாப் பண்ணு ஓயன், இதனால உன் ஃப்யூச்சரே போய் நிற்கிது. தெரியுதா தெரியலையா? ஆ ஹே, உண்மையே சொல்லிட்டா, நாங்களாம் இந்த பொசிஷனில் இருக்கிறதுக்கு ரீசனே நீ தாண்டி. ஆனால் இப்போ உன்னை பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு, ஏதோ ஒருத்தவங்க இப்படிலாம் இருக்கவே கூடாது, ஆனால் அவங்க லைஃப் இப்படி ஆயிடுச்சே அப்படின்ற சுச்சுவேஷனில் இருக்குடி. இதெல்லாம் எவ்வளோ கில்ட்டாக இருக்குது தெரியுமா எனக்கு பார்க்க. இவ இதை சொல்லாமல் வர இருந்திருக்கா. அவ்வளோ வெறுப்பாகுது யாரா மேலே. தயாங், அவன் மேலே கோபுறதுக்கு எதுவுமே இல்லை, புரியுதா? பாரு, இந்த பிரச்சனையாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், இது இதோட நிறுத்திடு சரியா? ஜிமன் என்னை பற்றியோ குழந்தை பற்றியோ கேட்டாலும் எதுவும் சொல்லாத. அப்படியே நீ சொன்னாலும் அது அவன் குழந்தை இல்லைன்னு சொல்லு. எது, அது அவன் குழந்தை இல்லையா? ஏய், அப்படியே அவனை உரிச்சு வச்சு பிறந்துருக்கா. அவன் குழந்தை இல்லைன்னு நீ எப்படி சொல்லலாம்? இன்னும் தட்டிக்கும் அவனுக்கு புரியாமல் இருந்திருக்குன்னு நினைக்கிறியா? அவன் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், மெசேஜ் ஃபோன்னு சொல்லிட்டு. என்ன பண்ண போகிற நீ? தயாங், மேரேஜ் முடிகிற வரைக்கும் நானும் சோனாவை இருந்து தான் ஆகணும். பிகாஸ் நான் சோனாவை ப்ரோக் பண்ண விரும்பலை. 5 இயர்ஸில் அவளுக்குன்னு இருக்கிற ஒரே சொந்தம் நீங்கள் 2 பேர் மட்டும்தான். சோனா உன்னை பார்த்ததில்ல, ஆனால் யாரானா அவளுக்கு அவ்வளோ பிடிக்கும். யாராவுக்காக தான் நாங்கள் இங்கே வந்தோம். ஸோ வேலை முடிஞ்சதுமே நாங்கள் கிளம்பிடுவோம். ஜிமினுக்கோ எனக்கோ இல்லை சிம்சோனாவுக்கோ சம்மந்தம் கிடையாது. நானும் என் பொண்ணும் மட்டும்தான். புரிஞ்சுக்கோங்க. நீங்களும் புரிஞ்சுக்கலண்ணா என்ன பண்ணுறதுண்ணா அப்படின்ட்டு நீங்கள் தயங்க பார்த்து கேட்குறீங்க. ஒயன், நீ சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன். அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் ஒன்று, அவன் குழந்தை வேணும்னு கேட்டா நீ என்ன பண்ணுவ? குழந்தை வேணும்னு கேட்பானா? இது ஏன் குழந்தை தயாங், இவன் ஏன் குழந்தை, என் குழந்தை மட்டும்தான். எனக்குன்னு இருக்கிறது இவன், இவளுக்குன்னு இருக்கிறது நான். இடையில யாரும் வர முடியாது. ஜிம்மனுக்கும் என் குழந்தைக்கும் சம்மந்தம் இல்லை. அவனுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, அதை பார்த்துட்டு போக சொல்லு. இப்போ நீங்கள் கிளம்புங்க, நானும் தூங்கணும், ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தயங்கியும் யாராவையும் அனுப்பிச்சி விட்றீங்க. ஸோ டோரை லாக் பண்ணிவிட்டு அப்படியே டோரோட கார்னர்லேயே சாஞ்சு உட்காந்துட்டு கத்தவும் முடியல, உள்ளுக்குள்ளே வச்சுக்கவும் முடியலைன்ற மாதிரி உங்கள் கண்ணுலேருந்து கண்ணீர் மட்டும் வந்துகிட்டே இருக்குது. கண்ணை டைட்டாக மூடிட்டு உங்கள் நீஸை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அழுதுகிட்டே யோசிக்கிறீங்க என்ன தான் உங்களுக்கும் ஜிமினுக்கும் நடந்துச்சுன்ற ஒரு விஷயம்.
அதுக்கு தான் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன்டா பைத்தியக்காரா. ம். பண்ணதெல்லாம் போதும்டி. கொஞ்சமாவது என்னையும் பாரேன்டி. காஞ்சு போயிரு பொண்டாட்டி. அப்படியே சொல்லி முடியல. ம். அப்போ லவ் யூ சொல்லு. ம். சொல்லிக்கிட்டா மட்டும்தான். மன்மதை எதுக்கு அவன் ஆக மாட்டான்னு கூட இருக்கிறவங்க
வெஷல்ஸ் வாஷ் பண்ணிகிட்ருக்கீங்க. சிமின் வந்து உங்களை பேக் ஹக் பண்ணிக்கிறான். பொறுக்கி என்ன பண்ணுற? பொண்டாட்டியே கட்டி பிடிக்கிறேன். ஏண்டி கட்டி பிடிக்கிறது கூட தப்பா? கட்டி பிடிக்கிறதோட நிறுத்தணும். கையை எங்கடா போகுது? கையை எடுக்கலை, கத்தியால் குத்திடுவேன். பா இங்கே கை வச்சு அதுக்காக கத்தி குத்து கூட வாங்கலாண்டி. ஏண்டி உனக்கு மட்டும் இப்படி புஜுக்குன்னு இருக்கு? தொட்டாலே சும்மா ஜிவ்வுனுது. செம்மேனா என்னடா பண்ணுற? கையை எடு. பொண்டாட்டி ஐ வாண்ட் திஸ் டி. வாண்ட் திஸ். கையை உடைச்சிடுவேன். கையை எடு. வேணும். இதுக்கு தான் சொன்னேன் நீ வேண்டான்னு சொல்லிட்டு. பாத்தியா நீ ஆரம்பிச்சிட்ட. வேணாண்டா. வேணும்டி. ஜிமினா வேணா. வேணும். தள்ளிப்போ அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜிம்மினை தள்ளுறீங்க. ஜிம்மின் அப்படியே உங்களை அப்படியே தூக்கிடுறான் ப்ரைடல் ஸ்டைலில். ஜிம்மினா செல்லம்ல. செல்லம் தான். இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பு. பொண்டாட்டி தானே நீ? ஆமாம் உன் பொண்டாட்டி தான். அப்போது தப்பு இல்லடி. அது ரிங்கு போட்டு பண்ணிக்கலாமே. ரிங்கு போட்டு பண்ணுறதெல்லாம் கிக்காடி. அதெல்லாம் கிக்கா இருக்காது. ரிங்கு போடாமல் பண்ணுவோம். ரிங்கு போட்டதுக்கப்புறம் பண்ணுவோம். சமசமையாக பண்ணுவோம். இனி ஒரே ஒரு ட்ரையல். சத்தியமாக பொண்டாட்டி இதுக்கு மேலே கேட்கவே மாட்டேன் அப்படியே சொல்லிட்டு சிம்மன் அப்படியே வந்துட்டு உங்களை கீழே தள்ளுறான். நீங்கள் அப்படியே வந்துட்டு ஹெவி ப்ரீத் எடுத்துகிட்டேவும் அவனை பார்க்குறீங்க. சிம்மன் அப்படியே சிரிச்சுட்டேவும் அப்படியே வந்துட்டு இருக்கிற எல்லாத்தையும் தூர வீசுகிறான். நீங்களும் அவனும் அப்படியே இருக்கீங்க. சிம்மனா பார்க்காத. பாப்பண்டி செம்மையாக இருக்குடி. சத்தியமா எல்லாத்தையும் டச் பண்ணிடுங்க. இல்லைன்னா சொல்லலை. ஃபர்ஸ்ட் டைம் எல்லாத்தையும் பார்க்குறேன்னா மேங்கோஸு பெரிஸு பா ஏண்டி ஒரு ஃப்ரூட்டு தோட்டத்தையே உனக்குள்ள ஒழிச்சு வச்சிருக்க பொண்டாட்டி. லவ் யூடி. அப்படியே சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களை கிஸ் பண்ணி எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஜிம்மினோட நேமை சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஜிம்மினா 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 ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ மோர். பொண்டாட்டி ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ ஐ லவ் யூ அப்படியே சொல்லிவிட்டு நீங்களும் ஜிம்மினும் செம்ம இன்டிமேட்டடாக அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கும் அவனுக்கும் அழகாகவேவும் அந்த லவ் ரிலேஷன்ஷிப் அடுத்த ஸ்டேஜையும் தொட்டுறது. ஸோ நீங்களும் ஜிம்மினும் செம்மையாக உங்கள் லைஃப்பை அப்படியே வந்துட்டு ரொம்ப க்ளோஸ்டாக என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஸோ ஃபைன் டே அந்த சுகி பொண்ணு தான் உங்களை கூப்பிட்டு விடுறா. நீங்கள் சுகி முன்னாடி நிற்கிறீங்க. ஹயான் பரவாயில்லையே வந்துட்டு கூப்பிட்டதோ. என்ன எதுக்கு என்ன கூப்பிட்ட? என்ன விஷயம்? டேக் திஸ் ஃபைல் அப்படி சொல்லிவிட்டு அந்த பொண்ணு உங்கள் கையில் தரா. அந்த பொண்ணு ரொம்ப ரிச்சான பொண்ணு. ஸோ நீங்கள் அந்த ஃபைலை வாங்கி பார்க்குறீங்க. உங்கள் கண்ணிலேருந்து கண்ணீர் துளி அப்படியே வந்துட்டு அப்படியே விழுகுது. நீங்கள் அந்த ஃபைலை பார்த்துட்டு சிரிச்சிட்டேவோம். இது நிஜமா? அஃப்கோர்ஸ். நான் என்ன பொய்யா சொல்ல போகிறேன்? சுகி ஐம் ஸோ ஹாப்பி. ஜிமன் ஜிமன் அடுத்த ஸ்டேஜ் அவள் லைஃப்பில் ஆக்டிங்குள்ளே போகிறாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. ஓ மை காட். ஹே கேர்ள் ரொம்ப ரபேஷாக பிஹேவ் பண்ணாத. இது என் அப்பா கிட்ட ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி ஜிமினுக்காக வாங்கினேன் தான். ஃபர்ஸ்ட் மூவி. ஜிமினை ஒரு பெரிய மாடலாக எல்லாருக்கும் தெரியும். அவன் அடுத்த ஸ்டேஜ் போகணும் இல்லையா? அவன் கூட இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டுருக்கான்ல? எஸ் ஆமாம் அவன் ட்ரை பண்ணிகிட்ருக்கான். தேங்க்ஸ் ஓகே தேங்க்ஸ். ஹே இதில் என்ன கேர்ள் இருக்குது? நீங்கள்லாம் கிளாஸ்மேட்ஸ். ஸோ இது கூட பண்ணலன்னா எப்படி? ஆக்சுவலி இந்த ஃபைல் எங்கள் டேடுக்கு வந்துச்சு. ஸோ அவரு தான் இந்த பையனை பற்றி ஏதாச்சும் தெரியுமா அப்படி கேட்டார். ஸோ நான் தான் சொன்னேன். ஸோ இதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அண்ட் அயன்
எங்களோட கம்பெனியில் ஒரு சில ரூல்ஸஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த ரூல்ஸையும் நீ பார்த்துரு அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு ரூல்ஸ் எல்லாம் காட்டுறா. அதில் ஐடல்ஸாக இருந்தாலும் சரி, ஆக்ட்ரஸாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் இயர்ஸ்க்கு வந்துட்டு இந்த டேட்டிங் கமிட்மெண்ட்லாம் வச்சுக்கக்கூடாது. அப்படியே வச்சுருந்தாலும் சீக்ரெட்டாக வைக்கணும். மோஸ்ட்லி அவங்க டேட்டிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலேவும் அவங்கள அந்த ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரி பண்ண விட மாட்டோம்னு சொல்லி போட்டிருக்கு. ஆனால் இது பெரிய பெரிய சான்ஸ். ஏன்னா அந்த சோகி பொண்ணோட கம்பெனி டாப் மோஸ்ட் கம்பெனிஸில் அதுவும் ஒன்று. ஸோ நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியில் இருக்கீங்க. சோகி, இதில் என்ன இருக்குது? ரிலேஷன்ஷிப் சீக்ரெட்டாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லைல்ல. ஓயன், சீக்ரெட்டாக இருந்தாலும் எனக்காவது ஒரு நாள் தெரிஞ்சிடும். புரியுதா உனக்கு? ஆ அப்படின்ட்டு அவள் உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கிறா. நீங்கள் அப்படியே சடனாக மயக்க அடித்து கீழே விழுந்துடுறீங்க. அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியல. ஹொயன் ஹொயன் ஏய் ஃபேக்காக அப்படி சொல்லிட்டு அவங்க சிக்ஸில் டேப் பண்ணுறா. பட் நோ யூஸ், நீங்கள் நல்லா மயக்கத்தில் இருக்கீங்க. ஸோ சடனாக அவள் அவங்கள அப்படியே வந்துட்டு ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிகிட்டு போயிடுறா. ஸோ ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு டாக்டர் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காரு. உங்களுக்கு இன்னும் ஹாப்பி ஆகிடுது. ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் பெல்லியில் கை வச்சுட்டே சிரிச்சிட்டே ஒரு சோகியை பார்க்குறீங்க. சோகிக்கு என்ன சொல்லணுன்னே தெரியல. அவள் அப்படியே வந்துட்டு செம்ம கடுப்பில் உங்களை பார்த்துட்ருக்கா. நீங்கள் டாக்டர் நிஜமாவா? நான் கன்சீவாக இருக்கேன்னா என்ன? எஸ் மேம், நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. ஹெல்த்தியாக தான் இருக்கீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேபியும் நார்மலாக தான் இருக்குது. ஸோ இன்னும் நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே சோகியை பார்க்குறீங்க. சோகி, ஒயன் வாட் இஸ் திஸ்? நீயும் சும்மா டேட் பண்ணுறீங்கன்னு தெரியும், ஏன்னா ப்ரெக்னென்ட் ரேஞ்சுக்கு போயிருக்கா? இந்த பாரு ஒயான், இது ஜிமினோட ஃப்யூச்சரை ரொம்ப ஸ்பாயில் பண்ணிடும். என்ன பண்ண போகிற நீ? சோகி, அது வந்து என் குழந்தையும் நானும் எதுவும் ஜிமினை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் சோகி. இது எப்படி என்ன நம்ம சொல்கிற? இந்த பாரு ஒயான், ஜிமின் இந்த ப்ராஜெக்டில் சைனும் போட்டுட்டான். நீ பார்த்துட்டல்ல. ஆக்சுவலி அவன் அவன்கிட்ட லேட்டராக கூட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பான். பாரு ஒயன், இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளோ க்ரோத் ஜிமினை நம்பி போட்டிருக்காங்க தெரியுமா? இப்போ வந்து நீ ப்ரெக்னென்ட். ஓ ஷிட், இதுக்கு நான் ஓகே பண்ணவே சொல்லியிருக்கக்கூடாது என் டேடை. நான் தான் ரப்பிஷாக பிகேவ் பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு மாதிரி பேசுகிறா. ஸோ அந்த இடத்துக்கு ஜிமினோட மம்மியும் வந்துட்டாங்க. ஆக்சுவலி அந்த சொக்கி பொண்ணு ஜிமினோட மம்மியும் காண்டாக்ட் பண்ணி வர வச்சுருப்பா. ஸோ ஜிமினோட அம்மா உங்களை பார்த்து முறைக்கிறாங்க. நீங்கள் அப்படியே அவங்கள பார்த்து கொஞ்சம் பயந்துட்டேவும், ஆண்டி சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்க ஆண்டி. மாறு ஓயன், ஆல்ரெடி நீ என் பையனை லவ் பண்ணிகிட்ருக்கதே எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. இதில் சி என்ன பொண்ணு நீ? கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் கூட இப்படி இருந்துட்டு குழந்த. நீங்கள் காலேஜ் இன்னும் கூட கம்ப்ளீட் பண்ணல, அதுக்குன்னையும் உனக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றது இல்லையா ஓயன்? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களை பார்த்து திட்டுறாங்க. உங்களுக்கு மனசே இல்லை. அப்போவே நான் சொன்னேன் என் பையன்கிட்ட, இந்த பொண்ணுனால உன் டோட்டல் ஃப்யூச்சர் என்னைக்காவது ஒன்றா ஸ்பாயில் ஆகுன்னு. அது மாதிரி நடத்திட்டு இல்லை நீ. உன்னெல்லாம் என்ன சொல்கிறது? அதான் அப்பா அம்மா இருந்து வளர்த்துருந்தா தெரியும், யாருமே இல்லாமல் வளர்ந்தானா அதை தானே அப்படின்ட்டு உங்களை பார்த்து அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்கிறாங்க. உங்களால் அதை ஏற்றுக்கவே முடியல. அந்த சொகை பொண்ணும் சேர்த்தாப்புல ஏற்றி விட்றாங்க. ஆண்டி வா சொல்லி எதுவும் பண்ணுறதில்ல, ஜிமினோட ஃப்யூச்சர் தான் ஃபர்ஸ்ட் முக்கியம். ஸோ இவட்ட சொல்லுங்கள் அந்த பேபியை அபார்ட் பண்ண சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு சோகியும் ஜிமினோட அம்மாவும் உங்களை போட்டு செம்மையாக டிப்ரெஷன் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு என்ன சொல்லனே தெரியல. ஆண்டி கொஞ்சம் கொஞ்சம் டைம் கொடுங்க ஆண்டி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கெஞ்சுறீங்க. பாரு ஓயன், காலையில் நீ ஹாஸ்பிட்டல் வர வந்து குழந்தைய அவாய்ட் பண்ணிவிட்டு என் பையனை பிடிக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. அந்த சொகி பொண்ணு தான் அப்படி சொல்லிட்டு ஜிமினோட அம்மாவோட சேர்ந்து போயிடுறா. நீங்கள் அழுதுகிட்டே வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ வீட்டுக்கு அதை ஓப்பன் பண்ணால் அங்கே ஜிமின் செம்மையாக கேண்டில் டின்னர் ரெடி பண்ணி
ஸோ நீங்கள் பார்த்த அதே ஃபைல் தான். ஸோ நீங்கள் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு, மச்சி என்ன பொண்டாட்டி எல்லாம் இதில் டேட்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே. அவனுங்க அப்படி தான் சொல்லுவானுங்க. அவனுங்க இடகானுங்க பாருடி, ஒரு 5 இயர்ஸ்க்கு சீக்ரெட்டாக வச்சுக்கலாம், ஓகேவா? அதுக்கப்புறம் ரிவீல் பண்ணி கல்யாணம் பண்ணி க்யூட்டான குழந்த. எனக்கு ஃபஸ்ட்டு பொண்ணு தாண்டி வேணும், அதுவும் ஒன்று மாதிரி. எனக்கு ஒன்றை மாதிரி வேணும். ஏய், பொண்ணு ஒன்றை மாதிரி தாண்டி இருக்கணும். இல்லை, எனக்கு ஒன்றை மாதிரி தான் வேணும். சரி பொண்டாட்டி, பொண்ணு ஒன்று என்ன மாதிரி, பையன் ஒன்றை மாதிரி தாண்டி இருக்கணும். ஓகே, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா மோச்சி. எனக்கு தாண்டி பொண்டாட்டி இந்த உலகத்துலேயே ஹாப்பியான ஒருத்தான் நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சிம்மன் உங்களை ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அந்த நைட்டு சிம்மன் உங்களை டைட்டாக ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே சிம்மனோட கையை எடுத்து உங்களோட பெல்லியில் வச்சுட்டு அப்படி கதறி அழுதுட்ருக்கீங்க. சிம்மனுக்கே கேட்காத மாதிரி, அப்பா அப்பா உன்னை டச் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் நீ இருக்கிறது அவனுக்கு தெரியாது. இனி அப்பாவுக்கும் தெரிய போகிறதில்ல. நம்ம அப்பா கூட இருக்க வேண்டாம். எல்லாரும் சொல்கிறது கரெக்ட் தானே? அவனோட லைஃப்பில் நம்ம என்றைக்குமே இருக்க முடியாது பாப்பா. நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன். நீ அம்மா கூடயே இரு. நீயும் நானும் எப்பயுமே லிட்டில் பிரின்சஸ் என் கூட இருப்பான்னு தெரியும். ஸோ நம்ம 2 பேரும் எங்கேயாச்சும் போயிடலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்குது, அங்கே நீ நானும் போயிடலாம். ஆர்ஃபனில் மதர்கிட்ட கேட்டேன்னா அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. எனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. இப்போவும் அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ கிளம்பிடலாம். மீனா, நல்லா வரணும். லவ் யூ. நானும் பாப்பாவும் எப்பயுமே நல்லா பண்ணிகிட்டே தான் இருப்போம். அப்படியே சொல்லிவிட்டு நீங்கள் அவன் ஃபர்கெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற எந்த ஒரு திங்ஸையும் எடுத்துருக்க மாட்டீங்க. லைக் உங்கள் பாஸ்போர்ட்டை மட்டும்தான் நீங்கள் எடுத்துகிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பியிருப்பீங்க கனடாவுக்கு. ஸோ அங்கே இருக்கிற ஆர்ஃபனில் தான் போயிட்டு நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ அங்கே இருக்கிற குட்டி குட்டி ஒர்க்கு, உங்களோட எஜுகேஷனை வச்சு அங்கே ஒரு சில ஒர்க்கு உங்களுக்கு கிடச்சிருக்கும். அதை வச்சுட்டு நீங்களும் குழந்தையும் தான் வாழ்ந்துருப்பீங்க இந்த 5 இயர்ஸு. ஸோ வந்துட்டு அதெல்லாம் அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே அந்த ஃப்ளோர்லேயே படுத்து அழுதுட்ருக்கீங்க. ஃபேட்டுடா, ஃபேட்டு இதுதான் போல. உன்னை நான் பார்க்கக்கூடாதுன்னு தான் நினச்சிச்சுன்னு. ஆனால் உன் கல்யாணத்தை பாப்பன்னு நினைக்கல சிம்மினா. ஆனால் உனக்கு நானும் பாப்பாவும் எனக்கும் டிஸ்டர்பன்ஸ் பண்ண மாட்டோம் சிம்மன். சாரி சிம்மன், சாரி. எனக்கு நீ மட்டும்தான் இப்போவும் சரி எப்போவும் சரி. அதுக்காக நான் உன்கிட்ட வருவேன், யோசிக்காத. சந்தோஷமாக நீ இருக்கணும்டா. ரொம்ப அழகாக இருந்தேன், மாறலை. ஆனால் என்ன உன் ஃபேஸில் சிரிப்பு இல்லை, தெரியல. என்னை பார்த்து கோவம் போல. இருக்கட்டும், எனக்கு நீ பிடிக்கும் சிம்மன். எனக்கு நீ நான் பிடிக்கும்டா. எனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு சொந்தம் நீ தான். அப்பா, அம்மா, ஃப்ரெண்டு, லவ்வர், ஹஸ்பண்ட் எல்லாமே நீ ஒருத்த மட்டும்தானே. அதான் கஷ்டமாக இருக்கு. பிரச்சனை இல்லை, லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஃப்ளோரில் அழுதுட்ருக்கீங்க. சிம்மினும் தான். ஏண்டி, நீயும் பாப்பாவும் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கணும், ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்லடி பாப்பா இருக்கான்னு. ஏண்டி இதுகாடி விட்டு போன போன்ட்டா நீங்கள் இந்த ஃபைலை காட்டியிருக்க கூடாதுல்ல. காட்டாமல் இருந்தா ப்ரெக்னென்ட்டுன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கும்ல. எல்லாம் என் தப்பு தான் பொண்டாட்டி, என் தப்பு தாண்டி, என் தப்பு தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேமாக அழுறீங்க ஃப்ளோரில் படுத்துட்டு. ஆப்போசிட் சைடில் இருக்கிற மாதிரி உங்கள் 2 பேருக்குமே ஃபீல் ஆகுது. ஏன்னா அப்படியா 2 பேரும் ஈக்குவலாக அழுதுட்ருக்கீங்க, ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் நினச்சிட்டேவும்.
ஸோ அந்த டேவும் அப்படியே வந்துட்டு கட் ஆகுது. ஸோ ஒரு 2-3 டேஸ் பாஸ் ஆகிருக்கும். நீங்கள் தான் அப்படியே கால் மேலே கால் பண்ணி அழுதுட்டு உட்காந்துருக்கீங்க. தெரியல யாரா, பாப்பா எங்கே போனேன்னே தெரியல யாரா, நான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னது யாரா, அவன் தேடிட்டுருக்குன்னு சொன்னா எனக்கு பயமாக இருக்கு. சொன்னேன்ல செத்துடுவேண்டி, அவன் மட்டும்தானே வழக்கும். எனக்கு சொன்னா வேணும் யாரா, ப்ளீஸ் நீ தேடு. ஒயன் 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 அல்லாத தேடிட்டு தாண்டி இருக்கேன். நீ எதுக்கு கவலைப்படாத. கொஞ்ச நேரம் இருடி, நானும் வந்துடுறேன். இல்லை இல்லை, இங்கே இருக்கிற ஸ்ட்ரீட்டு, ப்ளே கிரவுண்ட் எல்லா இடமும் தேடிட்டேன். ஸோ அதை காணாண்டி, எனக்கு பயமாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நடு ரோட்டில் உட்காந்து அழுதுட்டு பாப்பாவை காணோன்னு சொல்லி அழுதுட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி சிம்சானா கிரவுண்டுக்கு போய் விளையாட போகணுன்னு சொல்லிட்டு போயிருப்பா உங்ககிட்ட சொல்லிவிட்டு. நீங்களும் ஓகே பேபி அப்படி சொல்லிவிட்டு அவளை போக வச்சுருப்பீங்க. ஏன்னா பக்கத்தில் தான் ப்ளே கிரவுண்டு. ஸோ நீங்கள் இந்த 2-3 டேஸ் அவளை கூட்டி போய் விளையாட வச்சுருப்பீங்க. அவளே தனியாக போய் விளையாண்டுட்டு வந்திருப்பா. ஸோ டைம் ஆகிடுச்சு, ஆனால் அவளை காணா. நீங்கள் கிரவுண்டில் போய் பார்க்குறீங்க, மற்ற குட்டீஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ நான் மட்டும் காணான்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு என்ன சொல்லனே தெரியல, ரொம்ப கை கால்லாம் பதறுது. ஸோ உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. நீங்கள் ஹலோ ஹலோ, யார் பேசுகிறது? அம்மா நான் தான் அப்படி சொல்லிட்டு சொன்னா தான் பேசுகிறா. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. சிம்சோனா பட்டு எங்கே எங்கடி இருக்க? அம்மா உன்னை ப்ளே கிரவுண்டில் தேடினு. யார் ஃபோனு? அம்மா நான் கெஃபேல இருக்கா அம்மா, கெஃபே அது தெரியலையா அம்மா அப்படி சொல்லிட்டு அவள் அந்த கெஃபே சுற்றி பார்த்துட்டு உங்கள்கிட்ட ஃபோன் பேசுகிறா. ஸோ அந்த ஃபோனை ஒரு பர்சன் வாங்கிட்டு, பேபி என் கூட தான் இருக்கா, லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன், அங்கே வா அப்படி சொல்லிட்டு கால் கட் ஆகிடுது. உங்களுக்கு நல்லாவே தெரியுது அது ஜிம்மினோட வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அப்படியே உள்ளுக்குள்ளே அவ்வளோ பதறுது. நீங்கள் அவன் சென்ட் பண்ண லொக்கேஷனுக்கு போயிட்டு அப்படியே வந்துட்டு நிற்கிறீங்க அந்த கெஃபேக்கு வெளியில். ஜிமின் அப்படியே சோனாவை தூக்கி உட்கார வச்சுட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அவளும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஜிமின் கிட்ட நிறைய பேசிகிட்டேவோ சாப்பிட்டுட்டு இருக்கா. ஸோ நீங்கள் அப்படியே பெருமூச்சு வாங்கிட்டு உள்ளே ஓடி போயிட்டு சோனாவை அப்படியே தூக்கி ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. சோனா ஏன்டி இப்படி பண்ணிகிட்ருக்க? உன்னை யார் இங்கே கூட்டிகிட்டு வந்தது? எப்படி இங்கே வந்த? ப்ளே கிரவுண்டுக்கு விளையாட போகிறேன்னு தானே சொன்னேன். என்ன சொன்ன இப்படி பண்ணுற? ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படி அழுதுட்ருக்கீங்க. சரிம்மா நீங்கள் அழுகிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நின்றுட்டுருக்கான். நீங்கள் ஓகே நம்ம வீட்டுக்கு போகலாம் சோனா இப்படி பண்ணுற? அம்மா சாரி அம்மா, அது அப்பா தான் கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்ட்டு சோனா ஜிம்மினை பார்த்து அப்பான்னு சொல்கிறா. உங்களால் அதை எப்படி ஏற்றுக்குன்னே தெரியல. நீங்கள் அப்படியே ஜிம்மினை பார்க்குறீங்க, சோனா பார்க்குறீங்க. ஜிம்மன் உங்களை பார்த்துட்டு, இங்கே பேச எதுவும் இல்லை, ஃபஸ்ட் வீட்டுக்கு போகலாம், இங்கே பேசினா வேறு மாதிரி ஆயிரும், வீட்டுக்கு போகணும், வரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் உங்களை கூப்பிட்றான். நீங்கள் இல்லை இவ என் பொண்ணு, நானும் என் பொண்ணு எங்கே வரமாட்டோம். என் குழந்த இருக்கா, அவள் முன்னாடி உன்னை எதுவும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், சைலண்ட்டாக வந்துரு அப்படின்ட்டு ஜிமின் உங்கள் கையை டைட்டாக க்ரிப் பண்ணுறான். நீங்களும் பேபி இருக்கனால அவன் முன்னாடி எதுவுமே வல்கராக நடந்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் கூடயே போகிறீங்க. ஜிமின் செம்ம ஃபாஸ்ட்டாலாம் காரில் ஓட்டலை. அவனுக்குள்ளே அவ்வளோ கோவம் இருக்குது, அவன் ஃபேஸில் பார்த்தாலே தெரியுது. நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அப்படியே குறுக்கிட்டு அப்படியே வந்துட்டு போகிறீங்க. ஜிமின் அவனோட வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. நீங்கள் ஜிமின் நான் இங்கே வரல, நான் பாப்பா கூட்டிகிட்டு போகிறேன் ஜிம்மன். ஒயன் ஸ்டாப், பேசுகிறத நிறுத்து. நீ எதுவும் பேச வேணாண்டி. உங்ககிட்ட நான் பேசுகிற மைண்ட் செட்லேயும் இல்லை, சைலண்ட்டாக இருந்துவோ. ஜிம்மன்
சைலண்ட்டாக இருன்னு அப்படின்ட்டு சிம்மன் உங்களை கையை பிடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். அங்கே சிம்மினோட மம்மி சோகி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க. சிம்மின் உங்களை டைட்டாக உங்கள் வெஸ்ட்டோட சுற்றிட்டு பாப்பாவையும் கவர் பண்ண மாதிரி உள்ளே கூட்டிகிட்டு வரான். சோகிக்கு என்ன பேசுன்னு தெரியல, சிம்மினோட அம்மாவுக்கும் என்ன பேசுன்னு தெரியல. 2 பேருமே உங்களை பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே தலையை கீழே குனிஞ்சுக்கிறீங்க. ஹேய், ஏதுடி தலையை குனிஞ்சுக்கிட்டு நிற்கிற? ஆ, நீ தலையை குனியக்கூடாது, தலை குனிய வேண்டியது டோ இனிக்கிறாங்க பார், இவங்க 2 பேர் தான். சிம்மன் கையை எடு ஃபஸ்ட்டு. ஏய், நான் எதுக்கடி கை எடுக்கணும்? நீ என் பொண்டாட்டி, இது என் புள்ள. நான் ஏன்டி உன்னை டச் பண்ணக்கூடாது, என் குழந்தைய தூக்கக்கூடாது? எனக்கு புரியலையே. அப்பா அப்படின்ட்டு சொன்னா கூப்பிட்றா. சிம்மின் உங்ககிட்ட இருந்து பாப்பாவை டேக் கேர் பண்ணிக்கிட்டு என்ன சொன்னா? சோனாக்கு தூக்கம் வருது அப்பா, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கணும் அப்படின்ட்டு சொன்னா சொல்லிட்டு இருக்கா. உள்ள யாராவும் தயாங்கும் வந்துட்டாங்க. தயாங்கு சரியா மொரன்னு முறைச்சிட்டு இருக்கா சோகியை பார்த்து. சிம்மன் நீ கூட. ஹோய் சிம்சோனா போலாமா? ஆண்டி போலாம். ஆண்டி இது எங்க வீடா? ஆமாம், இதுதான் உன்னோட வீடு. எனக்கு இது பிடிச்சிருக்கு. கென்னாவில் எங்கள் வீடும் நல்லா இருக்கும், ஆனால் குட்டியாக இருக்கும். நானும் என் அம்மா தானே இருந்தோம். தாதா தான் இல்லை நீங்கள் தானே சொன்னீங்க தாதா ஒர்க்குக்கு போயிட்டாரு அப்படி சொல்லிட்டு டாடாவும் சொன்னார். அம்மாவும் டாடாவும் ரொம்ப க்ளோஸ் ஆச்சா, லவ் பண்ணாங்களா அப்படி சொன்னார் டாடா. அப்புறம் கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் அம்மா ஏன் என்கிட்ட இது சொல்லலை? அம்மா உன்கிட்ட ஒரு சீக்ரெட் வச்சுருந்தா, அதான் சொல்லலை. ஃபஸ்ட்டு சிம்சோனா தூங்குங்க, அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு யாரும் அவளை தூக்கிட்டு போயிட்டு தூங்க வச்சிட்ருக்கா. நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாக நின்றுட்டுருக்கீங்க. சிம்மினுக்கு உங்கள் மேலே தான் இருக்கிற கோவம்லாம். ஆனால் அவன் எத்தையும் காத்துக்காம அப்படியே வந்துட்டு அவன் கையில் இருக்கிற ரிங்கை கழட்டி அப்படியே சோகி கையில் தரான். உனக்கு இதுக்கு தரேன்னு நல்லாவே தெரியும். ஆல்ரெடி டீலில் இருந்து தானே, நீ இப்போயே கிளம்பலாம். சிம்மன் அது இல்லை சிம்மன், நான் சொல்கிறது கேளு, இது உன் ஃப்யூச்சருக்காக. ஏய் சி, இன்னும் கேவலமா நடிக்காத. எனக்கு உங்கள் அப்பன் தயவோ ஓன் தயவோ எனக்கு தேவையில்ல. பாரு, எனக்கு ஃப்யூச்சர் க்ரியேட் பண்ணி தந்தீங்க, அந்த மரியாதை இருக்குது, அதை கெடுத்துக்காதீங்க, புரியுதா? மூடிட்டு கிளம்பிடு. உங்ககிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. இவ கூட சேர்ந்துட்டு உனக்கு எப்படிமா இவ்வளோ போய் நீயும் என் முன்னாடி நிற்காத. நீ எனக்கு அம்மா, அவ்வளோதான். உனக்கு தேவையான எல்லாமே வந்துட்டே இருக்கும், அவ்வளோதான் உனக்கும் எனக்கும். நீ இங்கே வரணும், என்னை பார்க்கணும், என் குழந்த என் பொண்டாட்டி ஏதாவது பண்ணணுன்னு நினச்சேன்னு வச்சுக்கோ, வேறு மாதிரி ஆயிரும். ஸோ கிளம்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு சிம்மின் செம்ம கோவத்தில் அவங்க அம்மா பார்த்து சொல்கிறான். சிம்மின் அம்மாவுக்கு என்ன பேசுனே தெரியல. ஸோ அவங்களும் அப்படியே வந்துட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. சிம்மின் உங்களை பார்த்து முறைச்சிட்ருக்கான். நீங்கள் எதுவுமே பேசலை, ஸ்டில் தலை குனிஞ்சவங்க தான் குனிஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. சிம்மின் வந்துட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, ஏண்டி எதுடி எப்பவுமே எதையும் உணவுலே வச்சுக்கணுன்னே இருப்பியாடி? அப்படி என்னடி உன் லைஃப்பில் நான் பண்ணேன்? லைஃபையே கெடுத்தவனான் தானே? சிம்மன் இல்லை சிம்மன், எனக்கு நீ ஹாப்பியாக இருக்கணும்னு தோணுச்சு சிம்மன். தப்புலாம் என் மேலே. ஏய், தப்பு யார் மேலடி? நான் தாண்டி. நீ வேணான்னு சொல்லி எல்லாம் பண்ணுவேன், எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நீ என்ன தாண்டி ப்ளேம் பண்ணோம், ஆனால் நீ உன்னையே ப்ளேம் பண்ணிடு. எனக்கு இதுதாண்டி புரிய மாட்டேங்குது. சிம்மன் சாரி சிம்மன், எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு உண்மையை சொல்லணும்னா. சிம்சானை பறக்கும்போது நீ கூட இருக்கணும்னு நினைச்ச சிம்மன், கூட நீ இல்லை. அவன் ஒவ்வொரு மொமெண்ட்லையும் நீ இருக்கணும், நீ எவ்வளோ ஆசைப்பட்ட தெரியுமா? அதுவும் அந்த டாக்டர்
அன்றைக்கி நான் ப்ரெக்னென்ட்டு சொல்லும்போது இது எல்லாத்தையுமே மனசுக்குள்ளே யோசிச்சேன் ஜிம்மன். ஆனால் அவர் சொன்ன அந்த மினிட்லேயே எல்லாமே ப்ரோக் ஆகும்னு நினைக்கல. நான் சொல்லியிருந்த லைஃப் இப்படி இருந்திருக்குமான்னு தெரியல ஜிம்மன். சிம்சோனாவும் நானும் உன் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிடுவோம்னு நினச்சேன். இப்போ கூட நான் வேணும்னு லைஃப்பில் வரல. எல்லாமே அன்எக்ஸ்பெக்டடாக நடந்தது. மயிரில் ஏய் உன்னை அன்எக்ஸ்பெக்டடெல்லாம் இங்கே வர வைக்கல. எல்லாம் என் பிளான் தான். ஆனால் என்ன உனக்கு குழந்த இருக்கும்லாம் எனக்கு தெரியாதடி. சத்தியமா யாராவும் நீயும் கான்டாக்டில் இருக்கீங்கன்னு தான் எனக்கு தெரியும். ஸோ எப்படினாலும் அவட்ட ஏதாவது பேசி உன்னை வர வச்சிடலான்னு எனக்கு தோணுச்சு. தாயாவுக்கு யாராவுக்கும் மேரேஜ்னு சொன்னதும் நான் தான். நீ வருவன்னு தெரியும். சத்தியமா யோசிக்கலடி. நீயும் என் பொண்ணும் இப்படி வருவீங்கன்னு எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குடி. ஆனால் ஃபைனலி நீயும் சொன்னவன் எனக்கு கிடச்சிட்டிங்கள, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். தாயாங்க யாராவும் நீங்கள் நடத்துங்க, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நைஸாக எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஸோ ஜிம்மன் அப்படியே வந்துட்டு சிம்சோனாவை தான் பார்த்துட்ருக்கான். உங்கள் 2 பேத்துக்கு நடுவில் சிம்சோனா ஜிம்மன் உங்களையும் பார்த்துட்டு அப்படியே சிம்சோனாவை அவனோட லெஃப்ட் சைட் செஸ்ட்டில் வச்சுக்கிட்டு உங்களை ரைட் சைட் செஸ்ட்டில் அப்படியே வந்துட்டு ஹக் பண்ணிவிட்டு அவ்வளோ சேஃபாக வச்சுக்கிறான். அவங்க 2 பேர்த்தையும் நீ இதுக்கு மேலே தொலைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹக்லேயே உங்களுக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் ஜிம்மனையே பார்த்துட்ருக்கீங்க. ஸ்டில் இன்னும் எதுவுமே நீங்கள் பேசலை, என்ன நடக்க போகுது எதுவுமே சொல்லலை. பட் அவனோட ஐஸ் எல்லாமே உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கு. தெரியுது உனக்குள்ளே இருக்கிற எல்லா வழியும் நீ என்கிட்ட இப்போ சொல்லிகிட்ருக்கேன்னு. ஆனால் ஒன்றுடி, இனி எதுக்காகவும் உன்னை நான் விட மாட்டேன். நீ என்னோடது. இப்போ மட்டும் இல்லை, எப்பயுமே. அப்போ சொன்னதுதான் இப்போயும். ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. லவ் யூ சிம்சோனா. எனக்கு ஜிம்மன் என்கிட்ட பேசுறதுனால நீ என்ன யோசிக்கிறேன்னு தெரியும். எல்லா தப்பு என் மேலே தான். ஆனால் என்னென்ன ஒரு வார்த்தை கூட கேட்கல. உன்னோட லவ், உன்னோட அக்கறை எல்லாமே எனக்கு தெரியுது. ஐ லவ் யூ டூ ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமினையும் பாப்பாவையும் சேர்த்து ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஒரு நிம்மதியான தூக்கம், 3 பேருமே தூங்குறீங்க. அவ்வளோ சந்தோஷமாக உங்கள் லைஃப்பையும் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ அழகான ஒரு லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணுறீங்க. இந்த ஸ்டோரி மூலமாக நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும்டா, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், அங்கே ட்ரூனஸ் மட்டும் இருக்கக்கூடாது. அங்கே ஹோப்பு எல்லாமே இருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்பில். பட் அவங்களோட அவங்களோட கரியர், அவங்களோட ஹாப்பினஸ்க்காக நம்ம ஒரு சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபீலிங்ஸையும் சரி அவங்க ஃபீலிங்ஸையும் சரி கில் பண்ணுவோம். ஸோ அந்த மொமெண்ட்டை மட்டும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயும் நீங்கள் கொடுத்துடாதீங்க. எதுவாக இருந்தாலும் அந்த சம்மந்தப்பட்ட பர்சனோட பேசுங்க. பேசும்போது உங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் கிடைக்கும். அது மூலயமா நீங்கள் ஒரு முடிவெடுத்தீங்கன்னா அதனால் கிடைக்க போகிற வழியாக இருந்தாலும் சரி, அதனால் கிடைக்க போகிற குட்னஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் 2 பேரும் தான் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி வரும். ஸோ ஒருத்தவங்க ஹாப்பினஸ்க்காக இன்னொருத்த ஹாப்பினஸை கில் பண்ணிட்டு வாழ்கிறது என்றைக்குமே சரியான சஜஷன் நான் சொல்ல மாட்டேன். ஸோ மற்றவங்க சொல்கிறதையும் கேட்டுட்டு உங்களோட லவ்வை நீங்கள் ப்ளேம் பண்ணிக்காதீங்க. அது இருக்கிறதுலே பெரிய பெரிய தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கான ஒரு பர்சன் நம்மளை நம்பி அவங்க லைஃப்பை நம்ம கூட வாழுவாங்க. ஆனால் மற்றவங்க சொல்கிறத கேட்டுட்டு அவங்கள ப்ளேம் பண்ணுறதோ இல்லை அவங்கள விட்டு போகணுன்னு நினைக்கிறதோ இருக்கிறதுலே பெரிய முட்டாள்தனம். அந்த பர்சன் எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் அந்த பர்சன் உங்கள் கூட எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லவ் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அதை விட்டுறாதீங்க. ஆனால் ஒன்று, ராங்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போயும் மாட்டிக்காதீங்க. இதை தான் நான் சொல்லுவேன். ஸோ இதுக்கு மேலே என்ன பேசுன்னு தெரியல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு நியூ சேனலில் வந்துட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேன். முன்ன பின்ன இந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க. தெரிலடா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். பெஸ்ட்டாக கொடுத்துருக்கேனான்னு எனக்கு தெரியல. ஸோ கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு தெரியும். கமெண்ட் பண்ணிங்கடா. அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் ஆர்மிஸ். எப்பயுமே உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு இருந்துகிட்டு இருக்கணும். லவ் யூ ஆல். டேக் கேர் ஆஃப் ஹெல்த்.